இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. வெறுப்பு 2 காரணங்களால் மட்டும் வெளிப்படும். ஒன்று இயலாமை, மற்றொன்று பொறாமை. இதற்கு மருந்தேதும் இல்லை. அவரவர்களின் மனமாற்றத்தில் தான் உண்டு. தானாக திருந்தினால்தான் வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றானோ அதுவெல்லாம் நடக்காமல் இருக்கும். அதை தாண்டி கடந்து போபவன்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். வாழ்க்கையில் தவறேதும் செய்யாத மனிதன் இல்லை. தவறு செய்யாதவன் மனிதனும் அல்ல. ஆனால் தவறு என்று தெரிந்து அதை மீண்டும் மீண்டும் செய்து நியாயப்படுத்துபவன் மனிதனே அல்ல. தவறான பதிலை காட்டிலும் இங்கு மௌனம் சிறந்தது. எதிரியை விட நாம் நாக்கை அதிகம் அடக்க வேண்டும். சேமிப்பை அலட்சியப்படுத்துகின்றவன் தன் வாழ்நாளில் ஒரு நாளும் வளமை கொண்டு வாழ முடியாது. உடல்நலம் என்பது உண்பதில் பாதி, உழைப்பதில் மீதி. மனநலம் என்பது முதிர்ச்சியால் பாதி, மகிழ்ச்சியால் மீதி. இதுவே வாழ்க்கையின் தாரக மந்திரம். சம்பாதிப்பதும் பணம் குவிப்பதும் செல்வந்தராக சபையில் மிடுக்குவதல்ல வாழ்க்கை. வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடு நம் மனசாட்சிக்கு விரோதமில்லாத வாழ்வதே வாழ்க்கை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.